நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு அற்புதமான திருநாள் ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி கிருத்திகையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலம் இது. இன்று கிருத்திகை பார்த்தீங்கன்னா ஒரு 4:42 வரை இந்த நாள், இந்த நட்சத்திரம் நமக்கு இருக்கு. குறிப்பா அந்த கிருத்திகை தினத்துல ஏன் முருக வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை பெண்களால, கார்த்திகை பெண்கள் கூட சொல்லலாம், கார்த்திகை பெண்களால சரவண பொய்கையில 6 பொறிகளாக வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அவர் உதித்ததும் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லப்படும். ஸோ அதனால இந்த கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலம். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம கேட்பதையெல்லாம் தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் என்று இருக்கக்கூடிய நிலையை அவர் பெற்றிருப்பார். ரொம்ப அவருக்கு மகிழ்ந்த ஒரு நிலையான ஒரு காலம், ஒரு மகிழ்வா இருக்கக்கூடிய காலம். ஏன்னா தேவர்களுக்கு உத்தராயண பொழுது முடிந்து தட்சிணாயன பொழுது, அதாவது பாத்தீங்கன்னா அவர்களுடைய காலை பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம். சூரியன் வந்து கடகத்துல பிரவேசிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த தேவர்கள் இரவு பொழுதுல முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள், அதாவது இரவு ஆரத்திகளை முருகப்பெருமானுக்கு காட்டக்கூடிய நேரம். ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த இரவு வழிபாடு ரொம்ப சிறந்தது பார்த்தீங்கன்னா, சம்ஹார தெய்வங்களுக்கெல்லாம் இரவு வழிபாடு என்பது ரொம்ப விசேஷமானது. குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வாராகி வந்து இரவு வழிபாடுக்கு உகந்த தெய்வம். முருகப்பெருமானும் திருச்செந்தூர்ல சம்ஹார தெய்வமா இருக்கிறதுனால அவருக்கும் இந்த இரவு பொழுது ரொம்ப சிறந்ததா இருக்கிறதுனாலதான் தேவர்கள் இரவு பொழுது ஆராதனையே நமக்கு பகல் பொழுதா கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம வழிபாடு செய்யறோம். இந்த வழிபாட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் வருவாங்க, அதே வீட்டுல குரு, அந்த இடத்துல செவ்வாய் நீசம் அடைகிறாங்க. குரு என்பது பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்புடைய தெய்வம். அப்ப தேவ சேனாதிபதியா வெற்றிருந்தவர் முருகப்பெருமான் தான். அப்ப சூரியன் என்றால் ஆண்மகன். அப்போ ஒரு ஆண்டவன் இருந்தும் ஜனித்தவர் யாருன்னா முருகப்பெருமான் தான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீப்பொறியிலிருந்து ஜனித்தவர் முருகப்பெருமான். அப்ப ஒரு உன்னதமான ஆடவர்னா சிவனுடைய முருகப்பெருமானை தான் சொல்ல முடியும். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்க நீசம். செவ்வாவினுடைய அதி தெய்வமா விளங்கக்கூடியவர் அல்லது அதிபதியா இருக்கக்கூடியவர் யாருன்னா அதுவும் முருகப்பெருமான் தான். அப்ப இந்த ஆடி மாதத்துல கிருத்திகை திருநாள்ல முருக வழிபாடு செய்தீங்கன்னா செவ்வாதோஷத்துல இருந்து நமக்கு விளக்கம் பெறக்கூடிய நிலையை உருவாகும். சூரியன் என்றால் தேகம்னு சொல்லுவாங்க. அப்ப நோய்கள் அகலக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு ஞானத்திற்குரிய தெய்வம். அப்ப ஒரு கல்வி அறிவுல மேன்மை பெறணுமா, ஒரு பிள்ளைங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த கிருத்திகளை விரத முறை ஏற்படுத்துறீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல்ல, உங்களுடைய கல்வியில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உணர முடியும். சோ முருக வழிபாடு செய்யுங்க. நல்லதை பேசுவோம், நல்லதே நமக்கு நடக்கும்.